ஹாய் ப்ரோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோல்னா என்ன, கோல் நம்ம எப்படி செட் பண்ணணும், எது கோல்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு சொல்லலாம்னு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லை என் கூட இருக்கிற பசங்கள்கிட்ட யார்கிட்ட தெரியுமா கோல்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மேக்ஸிமம் நான் வீடு வாங்கணும், இல்லை அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தையும் கார் வாங்கணும், ஒவ்வொருத்தையும் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்க எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் தேவையான நீட்ஸ் கோல்ஸ் சொல்லுவீங்க. அப்போ கோலை என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது இதான் கோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தப்பு ப்ரோ, இது கிடையாது கோல்ஸ். உனக்கு தேவையான காரோ பைக்கோ வீடோ வாங்குறதுக்கு பேர் கோலே கிடையாது. ஃபர்ஸ்ட் கோலுக்கும் நீட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டை தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம தான் இங்கே பாதி பேர் தனக்கு தேவையான பொருளே கோல்னு நினைச்சிட்டு தெரியுறாங்க. கோல்ன்றது நீ யாருன்றத இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துறோம். அதாவது நீ சாதாரணமாக இருக்கிறோம், நார்மலாக ஏதோ வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட நீ யாரு அப்படின்றது நீ கடைசியாக இந்த உலகத்துக்கு போகும்போது நீ யாருன்றது இந்த உலகத்துக்கே காமிச்சிட்டு போகணும். எப்படி அப்துல் கலாம் ஐயானா அக்னி ஏவுகணை ஞாபகத்துக்கு வருதோ, அந்த மாதிரி எல்லா நியூஸ்னா எப்படி இந்த ராக்கெட் ஞாபகத்துக்கு வருதோ, ஏன் நம்ம தலை அஜித்துன்னு சொன்னால் எப்படி கார் ரேஸ் ஞாபகத்துக்கு வருதோ, அந்த மாதிரி நீன்னு சொல்லிட்டு சொன்னால் உடனே இந்த உலகம் எப்படி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்துல் கலாம்னா எப்படி அக்னி ஏவுகணை, இந்த மாதிரி நீ யாருன்னு சொல்லிட்டு நீ தான் இந்த உலகத்துக்கு சொல்லணும். அப்படி சொன்னாதான் நீ இருக்கன்றதே இங்க எல்லாருக்கும் தெரியும். நீ இருக்கன்றதே இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கேட்பாங்க. சாதாரண ஒரு தெருவில் தெரியுற நாய்க்கும் உனக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கணும்? எந்திக்கும், சாப்பிடும், குட்டி போகும். இதுதான் அதோட வேலையாகவே இருக்கும். இதே மாதிரி போறதுக்காக ஒவ்வொருத்தரும் பிறந்ததுக்கான ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதில் உழைக்கிறான் தெரியுமா, அதை மட்டும்தான் இங்க முன்னாடி வரும். அது இங்க பாதி பேருக்கு புரியறதே இல்லை. எல்லாம் கோல்டுனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நமக்கு கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு வாங்கணும், இதுதான் கோல்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. நீட்ஸ், சரிங்களா? இந்த நீட்ஸை கோலா அசீவ் பண்ணலாம். எப்போ அசீவ் பண்ணலாம்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக அசீவ் பண்ணலாமே தவிர ஒரு லாங் டேர்ம் கோலாக இதை எடுத்துக்கவே முடியாது சீரியஸாக. இதுவே பாதி பேர் இதுதான் என்னோட கோல், இதை நான் வாங்கிட்டேன்னா எனக்கு நிம்மதி ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. கிடையவே கிடையாது. சீரியஸாக இருக்காங்க. நீ பிறந்ததுக்கான நீ கார் வாங்கினதுக்காக தான் நீ பிறந்தீங்க இந்த லைஃப்ல கிடையவே கிடையாது. உனக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்ன தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னா அதில் நீ மாஸ்டர் பண்ணிட்டேன்னா உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த ஃபீல்டில் நீ எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கன்றது ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், நீ எப்போவுமே எதையுமே நீ யோசிக்கவே மாட்டேன். அந்த கோலுக்காக மட்டும்தான் நீ ஓடுவோம். இங்கே இருக்கிற பாதி பேர் அப்படிதான். விஜய் என்னன்னு சொன்னா எப்படி உனக்கு ஒரு சினிமா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஞாபகம் வரும். அந்த மாதிரி உன் பேரை சொன்னா நீங்க 4 பேருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதான் யோசிக்கணும். நீங்க நிறைய பசங்க இப்ப கூட இருக்கிற பசங்கிட்ட போயிட்டு நீ யாருன்னு சொல்லி வேற ஒருத்தர் கேட்டான்னு வச்சுக்கீங்க, அவனா போ தனியார் சிட்டிங்க இல்லைன்னா கேம் விளாண்டே இருப்பான் ப்ரோ, அவன் என்ன தூங்கி ப்ரோ, இதுவே தூக்கா கூட வெளியே வர மாட்டான் ப்ரோ இப்படின்னு சொல்றது உனக்கு வேணுமா? இல்ல நல்லா படிப்பான் ப்ரோ, இந்த பையன் நல்லா வேலை பார்ப்பான் ப்ரோ, நல்லா ஒரு இதுல இருக்கான் ப்ரோ, இந்த பையன் நல்லா ஒரு அறிவாளியான ஒரு பையன் ப்ரோ அப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இந்த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீ உன்னை எப்படி காமிச்சுக்கணுன்றதை பொறுத்து தான் உன்னை இங்க முடிவு பண்ணுவாங்க, சரிங்களா? ஆனா இது எல்லாத்துக்குமே காரணமா ஒண்ணு இருக்கும், பணம் தான். அந்த பணத்தை எப்படி சேகரிக்கலாம்னு யோசி. அந்த பணம் வேணும்னா நான் சொன்னதான், நீ எதுக்காக இந்த உலகத்துல இருக்குன்றதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாலே அந்த காரணத்தை நீ அதுக்கப்புறம் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அதை பிடிச்சி விருப்பப்பட்டு நீ செய்ய ஆரம்பிச்சிரு. ஏன்னா நீ கண்டுபிடிச்சதே நீ தான். அப்படின்னும் போது உனக்கு தேவையானதான் நீ தான் பண்ண போற. புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, நான்லாம் இப்படிலாம் இருக்கவே மாட்டேன். நான் எப்பயும் போல எந்திப்பேன், சாப்பிடுவேன், வேலைக்கு போவேன், தூங்குவேன், வீட்டை பார்த்துப்பேன், இப்படியே இருக்கும்னு நினைச்சிட்டு வச்சுக்கேன். உனக்கும் இந்த நீ ஜிடிஏ கேம்லாம் விளாண்டுருக்கியா? ஜிடிஏ ஒய்சிடி இதெல்லாம் விளாண்டுருக்கியா? அந்த கேம்ல நீ ஒன்றை தவிர இந்த எல்லா கேரக்டரும் அது பாட்டுக்கு இருக்கும். அது என்ன பண்ணும், டெய்லி போகும், நடக்கும், இந்த விஷயம்லாம் பண்ணும், அவ்வளோதான். அதை தாண்டி அதுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு எம்பிஎஸ் கேரக்டரை வாங்கி சாப்பிடுறா இல்லை நான் யாருன்றதை இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணியே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட போறியும். The choice is yours.
நான் யாருன்றது இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவேன். எனக்கு தேவையானது அந்த ப்ராஜெக்ட் தான். ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுக்கான அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் யூடியூப் சேனல்லே இறங்கியிருக்கேன். இந்த யூடியூப் சேனல்லாம் பண்ணி எர்ன் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நட்பாசை. இதுலேருந்து எர்ன் பண்ணி நான் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மறக்காமல் எல்லோரும் அந்த லைக்ஸும் அந்த கமெண்ட்ஸையும் கொஞ்சம் தட்டி விட்டு போயிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. பாய்.